கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி ஆரமர வந்து வீடியோ போட்ட விஜய்க்கு வணக்கம். நீங்க பேசுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். லைஃப்லயே இந்த மாதிரியான பெயின்ஃபுல்லான சம்பவத்தை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எப்படி சார், எப்படிப்பட்ட சம்பவம்? இப்படிப்பட்ட சம்பவம்னு சொன்னீங்களே, அது எது? உங்களை இந்த அளவுக்கு பெயின் கொடுத்து ஃபீல் பண்ண வச்ச அந்த சம்பவம் எது சார்? ஓ, இனிமே தான் சொல்லுவீங்களா? சரி, ஓகே, வெயிட் பண்றேன். இந்த சுற்றுப்பயணத்துல என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசம். இந்த சுற்றுப்பயணத்துல உங்களை பார்க்க நிறைய மக்கள் வராங்க, அதுக்கு காரணம் அன்பு பாசம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? வெறி வெரி வெரி பயங்கரமான வெறி சார். அந்த வெறி எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியாது சார். ஒரு பச்சை குழந்தை சொல்லும், கேளுங்க. பாத்துருவேனா, நான் செத்தா கூட கண்டிப்பா நான் எங்க அண்ணனை பாத்துட்டுதான் சாவேன். கேட்டீங்கல்ல சார், செத்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் அந்த பிளஸ் ஆகுமாமா. அதுக்கு பேர் பாசம் இல்ல சார், வெறி வெறி. சரி, அடுத்து பாருங்க. அன்பும் பாசம், அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்துல மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும். இந்த சுற்றுப்பயணத்துல மக்களோட சேஃப்டி தான் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியமா மனசுக்குள்ள ஆழமா பதிவு வச்சிருந்திருக்காரு. அதனாலதான் சொன்ன இடத்துல சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்து மக்களுக்கு வேண்டி அவரு காத்துட்டு இருந்தாரு. ஏன்னா ஒருவேளை மக்கள் அவருக்கு முன்னாடியே வந்து காத்துட்டு இருந்தாங்கன்னா, தண்ணி கிண்ணி கிடைக்காம போய் வெயில்ல எல்லாம் நின்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கனால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் காலையில 8:45 வரேன்னு சொன்னா ஷார்ப்பா மதியானம் 2 மணிக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இது எல்லாமே மக்களோட சேஃப்டியை மனசுல வச்சுதான். நாமக்கல்ல லேட்டா வந்தவங்க எல்லாம் மயங்கி விழுந்ததா கேள்விப்பட்டேன். விக்கிரவாண்டியில இருந்து இந்த விஷயம் எல்லாம் தொடர்கதையா தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியது இல்லை. சேஃப்டியை பத்தி சொல்லிட்டாரு. அது யாரோட சேஃப்டி? அவரோட தொண்டர்களோட சேஃப்டி. ஆமா, இப்படிப்பட்ட பெயின் ஏதோ ஒன்று சொன்னீங்களே சார், அது எப்படிப்பட்ட பெயின்? என்ன பெயின்? இதை சொல்லுவீங்களா? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த எண்ணம், அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களோட சேஃப்டி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது, அதுக்கான இடங்களை பத்தி பெர்மிஷன் கேட்கறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனா நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. என்ன சார் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு? ஓ, இப்படிப்பட்ட பெயின் என்னால நான் ஃபீல் பண்ணாத அந்த பெயின்னு சொன்னீங்களே, அது நடக்கக்கூடாதது நடந்ததுதான் அந்த பெயின், அப்படித்தானே சார்? இப்படிப்பட்ட பெயின் நடந்துடக்கூடாது, அதாவது நடக்கக்கூடாதது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காவல்துறை கிட்ட நீங்க வந்து இவங்களோட சேஃப்டி எல்லாம் மனசுல வச்சு இடத்தையெல்லாம் பிளான் பண்றீங்க, அப்படித்தானே சார்? இப்படிப்பட்ட பெயின் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, அது என்னன்னு கேட்போம். நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்க வேற சில பதட்டமான சிச்சுவேஷன்ஸ், வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். கரெக்டுண்ணா, கரெக்ட். இப்படிப்பட்ட துயரமான சம்பவம் அங்க நடந்துட்டு இருக்கும்போது எப்படி என்னால அங்கிருந்து கிளம்பி போக முடியும்? நானும் மனுஷன் தானே. கரெக்டு, மனுஷன்தான். ஆனா அந்த துயரம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க போயிட்டீங்க. ஆனா அந்த மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இறங்கி சிரிச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்த மாதிரியும் வீடியோ வந்துச்சு. அது பழசா சார், இல்ல அதுவும் அப்ப எடுத்ததானா? அப்ப எடுத்ததா இருந்ததுன்னா நீங்க மனுஷன்தான் சார், மனுஷன்தான். இப்படிப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது
ஒருத்தனாலையாவது மெட்ராஸ் கிளம்பி போக முடியுமா? அப்படி போனவன் மனுஷனான்னு கேக்குறேன். ஆனா நான் போவேன் மெட்ராஸ்க்கு. அதாவது இப்படிப்பட்ட பெயின்ஃபுல்லான விஷயம் நடக்க நடந்தது, இந்த துயர் சம்பவம், அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க சார். இப்ப வரையும் நீங்க அதை சொல்லல, சொல்லுவீங்கன்னு நம்பித்தான் கேக்குறேன். கேட்போமா? இந்த நேரத்துல சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாருமே சீக்கிரமா கியூர் ஆகி வரணும்ன்றதை இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன். சார் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு விஷயம் நடந்தா அங்க இழப்புகள் நடந்திருக்கு. அந்த இழப்புகள் நடந்ததுனால நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா எதனால, ஏன் அப்படிங்கிறது சார் சொல்லவே இல்லை. அது சாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த துயர் சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நடந்திருக்கு. இப்பேற்பட்ட பெயினை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காரு. அதுல அந்த ஊனுக்கு ஆளாகப்பட்ட அந்த மக்களோட பெயினை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காரு. சார் என்னதான் சார் நடந்துச்சு, அத சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, இனி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நம்புவோம், அடுத்தது வரும், கண்டிப்பா வரும். அண்ணன் தானே பேசுவாரு. இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன், கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்துல எங்களுடைய வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் மக்கள் அண்ணன் சந்திக்க வந்துருவாருங்க சொல்லிட்டாரு. இப்பேற்பட்ட பெயின்ஃபுல்லான சம்பவம், நடக்க நடந்தது, இந்த துயர் சம்பவம், இத பத்தி அண்ணன் பேசுவாருன்னு தான் நான் நினைச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்துட்டு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, நன்றி சொல்றது ஒரு பண்பு தானங்க. அண்ணன் சொல்லுவாரு பாருங்க, இவர் பயங்கரமான சிக்கல்ல மாட்டிருக்காரு, அதுக்கு அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு அவர் நன்றி சொல்றாரு. இப்படி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம். அதுல முதல் இடத்துல இருக்கிறது யாரு தெரியுமா? இந்த ரசிகர் படையை அழிக்க வந்த அந்த லட்சிய படையின் தலைவர் தான். அதுவும் போர் தொடுத்து அழிக்க வந்த லட்சிய படையின் தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். பா, என்ன சப்போர்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? தம்பி உடையான் படை கஞ்சான், அண்ணனுடையார் அடை கஞ்சான் அப்படின்னு இவரை பார்த்துதான் சொல்ல முடியும். தம்பி மனநல அப்படித்தாங்க இருக்கும். தம்பி புதுசுங்க, தம்பிய குறை சொல்லாதீங்க. தம்பி என்ன வேணும்னா பண்ணாரு? தம்பி பஸ் மேல சேஃப்டியா நின்றுட்டு இருந்தாரு. ஏதாவது ஆயிருக்கணும்னா தம்பிக்கு ஆயிருக்கணும்ல. தம்பிக்கு ஏதாவது கீறல் வந்துச்சா? தம்பி மேல யாரும் எந்த குறையும் சொல்லாதீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு செந்தில் பாலாஜி தான். அடுத்த லெவல்ல சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒருத்தர் கூட நான் ஏன் லேட்டா வந்தேன்னு அவங்க எல்லாம் கேட்கவே இல்லை எனக்காக. முதல்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா செந்தில் பாலாஜி ஏன் கரெக்ட் டைமுக்கு அங்க வந்தாரு அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுதாங்க அவங்களோட பண்பாடு. இந்த ஒரு பண்புக்காகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னாலேயே தாங்கிக்க முடியாத அந்த பெயின்ஃபுல் சம்பவம், ஒரு துயர் சம்பவம் நடக்க நடந்துருச்சு. அதுக்கு காரணம் நான் லேட்டா வந்ததுன்னு ஒரு ஆள் கூட பேசல பாத்தீங்களா? அதாவது 12 மணிக்கு நான் வருவேன்னு சொல்லி சாயங்காலம் 7 மணிக்கு வந்தது. அத ஒரு ஆள் கூட பேசலீங்க. அதுக்கே கோடானு கொண்டு நன்றி சொல்லணுங்க. செந்தில் பாலாஜி எப்படி அங்க அரை மணி நேரத்துல வந்தாரு? அமைச்சர்கள் எப்படி வந்தாங்க? டாக்டர்கள் அங்க எப்படி வந்தாங்க? முதலமைச்சர் எப்படி நைட்டா வந்தாரு? எதுக்கு ஆம்புலன்ஸ் அங்க போய் பேஷண்ட தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகுது? பேஷண்ட் ஒரு 10 பேர் செத்துட்டு போறாங்க. சாகட்டுங்கிறேன். தம்பி பேசிட்டு இருக்காருங்க. அவரு டைமுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஈவினிங் 3 மணில இருந்து 10 மணி வரை அவரு டைம் கேட்டிருக்காரு. அதுக்குள்ள அவரு எப்ப வேணா வரலாங்க. அவரு கரெக்டா வந்திருக்கிறாரு. நீ எப்படி அரை மணி நேரத்துல அங்க போகலாம் செந்தில் பாலாஜி? அப்படி எனக்காக கேள்வி கேட்ட அவங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் கூட இந்த துயர் சம்பவத்துக்கு என்னத்த பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு முன்னாடி எனக்காக அவங்க எல்லாம் பேசிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. அவ்வளவு பெரிய மனுஷங்களுக்கு நன்றி சொல்லாம போறது நட்புக்கு அழகல்ல, பண்புக்கும் அழகல்ல. காலத்தை செய்த உதவி சிறிதெனினும் நாளத்தின் மாள பெரிது. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி. ஓகே சார், நன்றி சொல்லிட்டீங்க. பண்பு ஓகே. ஏதோ துயர் சம்பவம்னு சொல்றீங்களே, அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இனியாவது சொல்லுவீங்களா? கேட்கட்டுமா? கேக்குறேன். சொல்லிடுவார், நம்புவோம்.
கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்படி சார் பாத்தீங்களா, சொல்லல அதை பத்தி பேசுவாருன்னு. இப்பதான் நன்றிக்கு அப்புறம் கரூருக்கு வந்திருக்கிறாரு. 5 மாவட்டத்தை தாண்டி கரூருக்கு வந்திருக்காரு. ஓகே, மிச்சம் இருக்கிற மாவட்டங்கள்ல எல்லாம் யாருமே சாகல. கூட்ட நெரிசல்ல சிக்கினது வேற, 2-3 பேர் கரண்ட் அடிச்சு செத்தது வேற, அது போக தண்ணி கிடைக்காம மயக்கம் போட்டவங்க, அதெல்லாம் வேற கணக்கு. அங்க எல்லாம் எதுவுமே நடக்கல. கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு? ஓகே, இனி சொல்லுவாரு பாருங்க. ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். கரெக்ட், மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். சரி, மக்களுக்கே எல்லாமே தெரியும்ல, அப்புறம் நீங்க என்ன வெங்காயத்துக்கு வீடியோ போட வந்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்கலீங்க, நான் தான் கேக்குறேன். ஏன் வந்தீங்க? சரி சொல்லுவாரு, வெயிட் பண்ணுவோம். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகளை நான் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கரெக்ட், உண்மைகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாம் வந்து உண்மையை சொல்லிட்டு இருந்தது, கடவுளே நேர்ல வந்து உண்மையை சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே, இப்ப அந்த கரூர் மக்களை விட்டுருங்க, கடவுளையும் விட்டுருங்க. உங்க வண்டிக்கு முன்னாடி 2 சிசிடிவி கேமரா இருக்கு, வண்டியை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு, அது போக ட்ரோல் கேமரா இருக்கு, அது போக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி உங்க கையில இருக்கிற வீடியோக்கள் சொன்னாலே போதும், மக்களும் சொல்ல வேணாம், கரூரும் சொல்ல வேணாம். அதை கொஞ்சம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்களேன். அந்த முன்னாடி 2 சிசிடிவி பார்த்தேன், அதை ரிலீஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. சரிங்களா? இப்ப அந்த சம்பவத்தை பத்தி பாத்துருவோம். இப்ப சொல்லுவார். சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். அண்ணே, எல்லாம் வெளியே வரும். உங்ககிட்ட இருக்கிற ஃபுட்டேஜ் முதல்ல வெளியே விட்டுருங்க, எல்லா பிரச்சனையும் வெளியே வந்துரும், எல்லாமே வெளியே வந்துரும். சரி, அந்த துயர சம்பவத்துக்கு போ. எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்க பேசிட்டோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்க சைட்ல நாங்க எதுவும் செய்யல. கரெக்ட். அண்ணா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல போய் நின்று பேசினதை தவிர வேற எந்த தப்பும் அவர் பண்ணவே இல்லையா. பேசுனதே தப்புன்னு உங்களுக்கு தெரியல, ஆனா எந்த தப்பும் நீங்க பண்ணல. கரெக்ட். இப்படி எந்த தப்புமே பண்ணாத நீங்க என்ன துயர் சம்பவம், என்ன வந்து உங்க மனசை ஃபீல் பண்ண வச்ச சம்பவம், அந்த நடக்க கூடாதது நடந்தது என்ன? ஆனா நீங்க எந்த தப்பும் இல்லை. நீங்க எப்படின்னா தப்பு பண்ணுவீங்க? தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. தப்பு பண்ணது பூரா அந்த அணில்கள் தான், தற்கொலை அணில்கள் தான். பட் இருந்தாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேல எஃப்ஐஆர், அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள், அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்க எந்த தப்புமே செய்யாததுனாலதான் உங்க கட்சியை சேர்ந்தவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சோசியல் மீடியால உங்களுக்கு ஆதரவா பேசுறவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகி, முக்கிய நிர்வாகி ஒரு ட்விட்டர் போட்டா உடனே டெலீட் பண்ணாரு. அது ஏன்னு கேட்டிருக்கலாமே. இது அதெல்லாம் நடக்க கூடாததெல்லாம் கிடையாதுங்க, அவர் சூப்பரான ட்விட் தான் போட்டாரு. அப்புறம் நீங்க ஏதோ சோசியல் மீடியால நண்பர்கள், தோழர்கள், அவங்கெல்லாம் நீங்க நடக்க கூடாதது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்துல பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதனால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நடக்க கூடாதது நடந்ததே தப்புன்னா அதுல பேசக்கூடாதது பேசுனா அது சரியாயிருமா மிஸ்டர் விஜய்? ஆட முதல்ல அது என்னங்க நடக்க கூடாதது, அதை முதல்ல சொல்லுங்க. நானும் ரொம்ப நேரமா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். சிஎம் சாரை கூப்பிடுறாருங்க, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க போறாரு போல. இப்ப வரும் விஷயம் பாருங்க. இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க சார். இது 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 ஒரு கிளாசிக் ஒன் சார். இது எங்கேயோ ஏதோ உங்க படத்துல பாத்துருக்கு சார். இந்த இது சார் ஏதோ சினிமா டயலாக், கிளைமேக்ஸ் டயலாக் தூக்கி இதுல பேசிட்டீங்க தானே? சரி, ஓகே. அந்த நடக்க கூடாதது ஏது சொல்லுங்க. நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன், இல்ல நான் ஆபீஸ்ல இருப்பேன். ஓகே, என்ன வேணாலும் சரி. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா
இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், என்ன தொட்டுக்கோங்க, என் நண்பர்கள் தோழர்களை தொட்டுறாதீங்க. மீண்டும் நம்ம அரசியலில் ஸ்ட்ராங்காக இருப்போம், வெறித்தனமாக இருப்போம். தேங்க்யூ. என்னங்க இது? ஆமாம் சார், இவ்வளோதான் வீடியோவா? ஆமாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. ஆமாம், நீங்கள் எதுக்கோ வீடியோ போட்டிருக்கீங்களே, எதுக்கு போட்டிருக்கீங்க? உங்கள் மனசை பாதித்த சம்பவம், நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, அந்த துயர் சம்பவம், அந்த சம்பவத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் தெளிவா சொன்னீங்க. அந்த சம்பவத்தை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அப்புறம் சிஎம் சாருக்கே போனை போட்டு என்ன வேணா பண்ணுங்க, என் நண்பர்கள் தோழர்களை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி, உங்களை எதுக்கு தொடணும், எதுக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக உங்களை தொட சொல்றீங்க, எதுக்காக அவங்கள தொட வேண்டாம்னு சொல்றீங்க, என்ன விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சார், உங்களுக்கு யாரும் கிளியரா சொல்லி தரல சார், நான் சொல்லி தரேன் கிளியரா. இப்போ கரூருக்கு ஆன் டைமுக்கு போனீங்கல்ல, அந்த டைம்ல நீங்க பஸ்ல பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஏதோ வந்து சொல்லி தண்ணி பாட்டில தூக்கி வீசுனீங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் கூப்பிடு, என்னடா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி பறக்குதுன்னு கூட கேட்டீங்களே. அப்ப கூட நீங்க திடுதுப்புன்னு கிளம்பி போனீங்களே சார். அப்போ 41 பேர் இறந்துகிட்டு இருந்திருக்காங்க சார். அது போக பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்திட்டு இருந்திருக்காங்க. நீங்க இப்படி போயிருக்க கூட மாட்டீங்க சார். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு செந்தில் பாலாஜில இருந்து மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அங்க கிளம்பி வந்து நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள முதல்வரே நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துட்டாரு சார். நீங்க சொன்ன அந்த நடக்க கூடாதது நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன அதுக்கான சொல்யூஷனோ அதெல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். ஆனா நீங்க துக்கம் தொண்டை அடைக்க துண்டக்கானம் துணியக்கானு ஃபிளைட்டை பிடிச்சு சென்னை போயிட்டீங்க சார். அந்த நடக்க கூடாதது நடந்ததுங்கிறது 41 பேர் மரணம். அதை நீங்க எங்கேயுமே குறிப்பிடலையே சார். அந்த 41 பேத்துக்கு இரங்கல் ஒரு வார்த்தை கூட கிடையாது. காயப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஆனா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி சொல்ல நீங்க மறக்கவே இல்லை. ஆக்சுவலா நீங்க நன்றி சொல்ல வேண்டியது செந்தில் பாலாஜிக்கு. ஏன்னா 40 வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு பாடுபட்டாரு, 41க்கு மேல போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு பாடுபட்டார்ல. அதுக்காக இந்த சில்ற பையனுக்கும் பாசிசத்துக்கும் நன்றிய சொல்லிட்டு இத ஒரு வீடியோன்னு வேற அப்லோட் பண்ணிருக்கீங்க. இந்த இளவுல அந்த இளவ பத்தி ஒண்ணுமே பேசாம திரும்ப வருவேன், இன்னும் சாகடிப்பேன் ஸ்ட்ராங்கா அப்படின்னு வர உறுதி கொடுக்குறீங்க. அடுத்த வீடியோ போடுவீங்களான்னு தெரியல. போட்டீங்கன்னா தயவு செய்து உங்க அண்ணன் தம்பிங்க கிட்ட சொல்லுங்க, நான் வந்தேன்னா யாரும் கூட்டத்துல முண்டி அடிக்காதீங்கடா, கொஞ்சம் பொறுமையா அங்கங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தைய சொல்லுங்களேன் போதும். இத நீங்க இனியாவது பேசுவீங்கன்னு நம்புறோம். பேசுங்க. பேசலைன்னா உங்க தம்பிங்க மாதிரி ஸ்டேஷன் எல்லாம் உடைக்க மாட்டோம், உங்களை பேச வைப்போம், மன்னிப்பு கேட்க வைப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.